அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு போட்காஸ்ட் நிகழ்ச்சியினோடு உங்களை சந்திப்பதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. எங்களுடன் தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த போட்காஸ்ட் நிகழ்ச்சியின் முக்கிய குறிக்கோள் என்னவென்பது. இருந்தும் நம்முடன் புதிதாக இணைந்திருக்கும் நேயர்களுக்காக அதை மீண்டும் ஒருமுறை தெளிவுபடுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த போட்காஸ்ட் நிகழ்ச்சியானது யுனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவையினால் வழங்கப்படும் டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் லாஜிஸ்டிக் இன்ஜினியரிங், தமிழில் போக்குவரத்து முகாமைத்துவ மற்றும் விநியோக பொறியியல் என்ற துறையை பற்றிய தெளிவை வெகுஜன மக்களிடையும் எங்களது சகோதர சகோதரிகளிடையும் ஏற்படுத்துவதையே முக்கிய குறிக்கோளாக கொண்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியின் 2ஆம் கட்டம் இன்றைய நிகழ்ச்சியானது நீங்கள் இப்பொழுது கல்வி கற்கும் மாணவராக இருந்தாலும் சரி, நீங்கள் போக்குவரத்து விநியோகம் போன்ற துறைகளில் ஆர்வம் உள்ள ஒருவராக இருந்தாலும் சரி, நீங்கள் தவறவிட முடியாத ஒரு வாய்ப்பாகவே இருக்கும். ஏனெனில் நாங்கள் இன்றைய நிகழ்வுக்கு அழைத்து வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அப்படிப்பட்ட ஒரு நபர். இவரை பற்றி குறிப்பிட வேண்டுமானால் இவர் இத்துறையில் குறிப்பிட்டு கூற வேண்டிய ஆளுமைகளில் இவரும் ஒருவரே. இது மட்டுமன்றி இவர் விரிவுரையாளராக, ஒரு மென்டராக, அது மட்டுமன்றி எங்கள் டிபார்ட்மெண்டின் சில காலம் தலைமையிலும் பதவி வைத்திருக்கிறார். அவர் வேறெவருமின்றி பேராசிரியர் டாக்டர் டி சிவகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த நிகழ்வை நாங்கள் தொடங்குறதுக்கு முதல்ல உங்களை பற்றி ஒரு சிறிய விளக்கத்தை எங்களை நேயர்களுக்காக சொல்ல முடியுமா சார்? முதற்கான இந்த அழைப்புக்கு நன்றி கூறிக்கொண்டு, என்னை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாடசாலையிலிருந்து ஆரம்பிக்கலாம். எனது ஆரம்ப கல்வியினை கிளிநொச்சி கனிஷ்ட மகாவித்தியாலயம், அப்போது கனிஷ்ட மகாவித்தியாலயம், தற்போது மகாவித்தியாலயம் என்று அழைக்கப்படுகின்ற பாடசாலையிலே சாதாரண கல்வியை தொடர்ந்து கொக்குவில் இந்து கல்லூரி, யாழ்ப்பாணம் கொக்குவில் இந்து கல்லூரியிலே எனது உயர்தரத்தினை கல்வி கற்று உயர்தர பரீட்சை பெறுபவரின் அடிப்படையிலே பேராதனை பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பீடத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு 1996-2000 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் காலப்பகுதியிலே பொறியியல் பீடத்திலே கல்வி பயின்று சிவில் இன்ஜினியரிங் துறையிலே கல்வி பயின்று மேலும் 2 காலங்கள் இன்ஸ்ட்ரக்டராக அதே பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. அதன் பின்னர் உயர்கல்வி சந்தர்ப்பம் ஒன்று ஏஐடி, ஏசியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, தாய்லாந்திலே கிடைத்தது. அதே சமயம் உள்நாட்டிலே வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்றும் கிடைக்கப்பெற்றது. இருப்பினும் 2இல் எதை தெரிவு செய்யாது என்ற ஒரு நிலை வரும் பொழுது எனது தாயார் ஆசிரியர் என்ற படியினாலே எனக்கு ஆசிரியர் தொழிலில் இருந்த நாட்டம் காரணமாக நான் உயர்கல்வியினை தொடர்வதாக முடிவு செய்து ஏஐடி தாய்லாந்தில் எனது எம்எஸ்சி இன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்கை முடித்துக்கொண்டு தொடர்ந்து யோகோஹாமா நேஷனல் யூனிவர்சிட்டி ஜப்பானிலே எனது பிஹெச்டியினை தொடர்ந்து 2004 தொடக்கம் 2007 வரையிலான 3 வருட காலப்பகுதியில் எனது பிஹெச்டியினை மீண்டும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்கிலே முடித்து 2008ஆம் ஆண்டு நாடு திரும்பி வரும்பொழுது எனக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது. ஒன்று, நான் படிப்பித்த பேராதனை பல்கலைக்கழகத்தின் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டிலே ஜாயின் பண்ணுவதற்கு, அதே நேரம் எனது பிஹெச்டி காலத்தின் பொழுது டேட்டா கலெக்ஷன், தகவல் சேகரிப்பு மூலமாக நான் மொரட்டுவை யூனிவர்சிட்டியிலே தொடர்புகள் வைத்திருந்தபடியினாலே அங்கேயும் எனது திரும்பி வருகையினை அறிவித்த பொழுது எனக்கு உடனடியாக ப்ரொஃபசர் குமாரகே எனது அழைப்பிக்கும் மிகவும் விரைவாக அந்த பதிலை அளித்ததன் காரணமாக நான் மொரட்டுவையில் ஜாயின் பண்ணுவதாக முடிவு செய்து 2008ஆம் ஆண்டு அந்த பொறியியல் பீடம், மொரட்டு பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீடம் டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் என்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு, அப்போது இருந்த டிஎல்எம் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஜாயின் பண்ணேன். 2011ஆம் ஆண்டு குறுகிய கால பகுதியில் அங்கே திணைக்களத்தின் தலைவராக இருந்த பேராசிரியர் குமாரகே அவர்கள் தனது தலைவர் தவணையை முடிக்கும் பொழுது என்னிடம் கேட்டுக்கொண்டார் அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்ஷிப்பை எடுக்க முடியுமா என்று. அந்த நேரம் வேறு வரும் இருக்கவில்லை. ஆகவே எனக்கு குறுகிய கால அனுபவம் இருப்பினும் நான் அதனை ஏற்றுக்கொண்டு அந்நேரம் இருந்த எமது சக
விரிவுரையாளர்கள், உதவி அசிஸ்டன்ட்ஸ், சிறந்த பல்கலைக்கழக நிர்வாகம் என்பனவற்றின் காரணமாக நான் தொடர்ந்து 3 வருடங்கள் திறம்பட அந்த திணைக்கள வளர்ச்சிக்கு நான் பாடுபட்டிருக்கின்றேன். மீண்டும் 3 வருடங்கள் முடிவின் போது இன்னும் ஒரு 3 வருடங்கள் 2வது தவணையாக அதே பதவியை கேட்டிருந்த பொழுது அதை ஏற்றுக்கொண்டு 6 வருடங்கள் 2011ஆம் ஆண்டு தொடக்கம் 2017ஆம் ஆண்டு வரைக்குமாக ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக பதவியேற்றேன். இந்த காலப்பகுதியில் புரொஃபசர் குமாரகி உடனான உதவியுடனும் மேலும் அரசு நிர்வாகங்களுடன் இருந்த தொடர்புகளின் காரணமாகவும் பலவிதமான போக்குவரத்து சம்பந்தப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள், அபிவிருத்தி செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைத்தன. அது ஒரு மிகவும் வாய்ப்பாக இருந்தது எனக்கு. இன்று நான் இந்த நிலையில் இருப்பதற்கு அதுவும் ஒரு முக்கிய காரணம். இந்த டிபார்ட்மெண்ட் நான் இன்று 16 வருடங்களாக தொடர்ச்சியாக 2008 16 வருடங்களாக இந்த திணைக்களத்திலே சீரியஸ் விரிவுரையாளராக பதவியேற்று எனது பதவியினை வகித்து வருகிறேன். எனது தெரிவிலே மிகவும் சந்தோஷமாக. ஓகே சார். இப்போ சார் என்னென்னா, ஒரு பேராதனை பல்கலைக்கழகத்தில் சிவில் இன்ஜினியரிங் படித்த ஒரு ஆள் தனது தாயின் விருப்பத்தைக்கேற்ப அகாடமிக் சூஸ் பண்ணின ஒரு ஆள் எதற்காக இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணினீங்க? பல்கலைக்கழகத்துக்கு நாங்கள் என்டர் பண்ணும் போது பொறியியல் துறை என்பது மட்டுமே எங்களுக்கு இருந்த ஒரு நோக்கமாக இருந்தது. ஆனால் பல்கலைக்கழகத்துக்கு உள்வாங்கப்பட்ட பின்னர் 2ஆம் வருட இறுதியிலே நாங்கள் ஒரு சிறப்பு துறையை தெரிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டம். அப்பொழுது நான் அப்போதிருந்த இண்டஸ்ட்ரி நீட்ஸின் அடிப்படையிலே சிவில் என்ஜினியரிங்கை தெரிவு செய்தேன். பின்பு சிவில் என்ஜினியரிங் ஒரு பரந்த பிரிவு, அதிலே சப் ஸ்பெஷாலிட்டியாக நான் எனது இறுதி வருட ஆய்வு ரிசர்ச், ஃபைனல் இயர் ரிசர்ச்சை ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங் என்ற பகுதியில் செய்திருந்தேன். பேரதனை பல்கலைக்கழகத்தில் ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் லேப் நெருங்கி பழகி இருந்த ஒரு காரணத்தினால எனக்கு இறுதி ஆண்டின் பொழுதே டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமாக ஒரு ஈர்ப்பொண்டு ஏற்படுத்தப்பட்டது. பின்னர் இன்ஸ்ட்ரக்டராக நான் அங்கே 2 வருடம் பணியாற்றிய பொழுது மிகவும் நெருக்கமாக டிரான்ஸ்போர்ட் லேபிலே வேலை செய்த காரணத்தினாலே எனக்கு அந்த இருந்த நெருக்கம் இன்னும் அதிகரிக்கப்பட்டது. ஆகவே எனது எம்எஸ்சி இன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் ஏஐடியில் நான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்கை தெரிவு செய்து தான் எம்எஸ்சியை ஸ்டார்ட் பண்ணினேன். அதனால் எனது பிஹெச்டியும் அதே டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் என்ற ஃபீல்டிலேயே கண்டினியூ பண்ணி திரும்பி நான் ஒரே மகன் எனது வீட்டில். அப்போ எனது அம்மாவின் விருப்பம் நாட்டுக்கு வரணும் என்று. ஆகவே அதன் விருப்பத்தின் அடிப்படையில் நான் திரும்பி நாட்டுக்கு வரணும் என்று யோசிக்க எனக்கு 2 ஆப்ஷன் இருந்தது. ஒன்று பேராதனிய சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், 2வது மொரட்டுவ சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். பல ஆப்ஷன்ஸ் இருந்தது. அதில் இது 2ஐயும் நான் முதலில் தெரிவு செய்ய முனைந்த நான். அதில் நான் முதலே சொன்ன மாதிரி புரொஃபசர் குமாரகி அந்த நேரம் இமெயில்ன்றது பெரிய அளவில் பாப்புலராக இல்லாட்டிலும் அந்த இமெயிலுக்கு உடனடியாக ரிப்ளை பண்ணினதன் காரணமாக நான் அந்த அந்த டைம்லி ரிப்ளைக்கு ஈர்க்கப்பட்டு டிபார்ட்மெண்ட் மொரட்டூர் யூனிவர்சிட்டியை தெரிவு செய்தேன். அதுலேயும் அப்போ மொரட்டூர் சிவில் டிபார்ட்மெண்ட் என் ஓன் ஃபீல்டு சிவில். அப்போ நான் சிவில் டிபார்ட்மெண்ட்டாக இதாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் மறுபடி சொல்லுவார் இருந்தால், அந்த நேரம் எங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங்கில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரு 2 மாடியூல் தான் எங்களுக்கு இருக்கும். இந்த டிஎல்எம் சிலபஸ், அந்த நேரம் டிஎல்எம் சிலபஸ், இப்போ டிஎம்எல்இ சிலபஸை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அங்கே பலதரப்பட்ட டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான லொஜிஸ்டிக் சம்பந்தமான மாடியூல்ஸ் பல எண்ணிக்கையில் காணப்பட்டது. எனக்கு அது அந்த நேரத்தில் ஒரு அதிசயமான ஒரு விஷயம். அதனால் நான் இது எனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு டிபார்ட்மெண்ட் என்ற ஒரு எண்ணம் எனக்கு அப்போவே தோன்றி வேறொரு ஆப்ஷனையும் நான் யோசிக்காமலே எஸ் என்ற ஒரு நான் இந்த டிபார்ட்மெண்ட்டை நான் தெரிவு செய்கிறதுக்கு எனக்கு விருப்பம் பண்ணுறதை நான் அறிவித்து இன்றைக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில் 2 காலமாக பணியாற்றி வருகிறேன். ஓகே சார். இப்போ சார் உங்களை பற்றின விஷயங்கள் நாங்கள் பார்த்தோம். அதே போல் நீங்கள் ஃபீல்டை பற்றின சில விஷயங்களும் அதில் இன்க்ளூட் பண்ணி சொல்லியிருந்தீங்க, நிறைய விஷயங்கள் அதை பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ நாங்கள் டிபார்ட்மெண்ட்டை பற்றி கதைக்க தொடங்கிக்க,
இப்போ இந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் அது இந்த முதல் கேள்வியை தொடங்க விருப்பப்படுறேன். ஸோ நான் இந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிங்க சார். எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க இந்த டிபார்ட்மெண்ட் 4 இயர்ஸ் தான் தொடங்கி, அதே போல் சில பேர் சொன்னாங்க 20 இயர்ஸ் அப்படின்ட்டு மாறுபட்ட பலதரப்பட்ட கருத்துக்கள் வந்தது சார். ஸோ நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வருஷ காலமாக பணிபுரிந்து வருகிறீர்கள். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஹிஸ்ட்ரி எப்படிப்பட்டது சார்? அந்த டவுட் வந்து ஒரு சாதாரணமான டவுட் தான். அந்த சரியான ஹிஸ்ட்ரி தெரியாட்டி அந்த டவுட் கட்டாயம் வரும். ஏனென்றால் முதல் இந்த டிபார்ட்மெண்ட் இந்த டிகிரி வந்து TLM என்று தான் இருந்தது, அதாவது டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் என்று தான் இருந்தது. பின்னர் அது டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் என்ஜினியரிங் அண்ட் என்ஜினியரிங் டிகிரியாக மாற்றப்பட்டது. அதனால் ஒரு சாரர் TMLE என்று மாற்றப்பட்டது 4 வருஷம். ஆகவே ஹிஸ்ட்ரி 4 வருஷம் வேண்டும். TLM பற்றி தெரிஞ்சாக்கள். ஓகே, TLM 2006ஆம் ஆண்டிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஆகவே 19 வருடம் 20 வருடங்கள் என்ற ஒரு ஹிஸ்ட்ரியையும் ஒரு மாறுபட்ட கருத்துக்களாக காணப்பட்டது. ஆனால் அதில் உண்மை என்னன்னு சொன்னால் 2005ஆம் ஆண்டு இந்த டிபார்ட்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்டு 2006ஆம் ஆண்டு முதலாவது பேட்ச் உள்வாங்கப்பட்டது. அந்த நேரம் இந்த ப்ரோக்ராம், அதாவது இந்த டிகிரியின் நேம் வந்து டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் என்று தான் இருந்தது. ஏன் அது மேனேஜ்மெண்ட்டாக இருந்தது என்று கேட்டால், இது உண்மையாக இந்த டிபார்ட்மெண்ட் வந்து உருவாக்கப்பட்டது போக்குவரத்து சம்பந்தப்பட்ட பொறியியல் பீடத்தில் இருந்த வல்லுநர்களால் ஆரம்பிக்கப்பட்டபடியினால இது என்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிகளில் நிறுவப்படணும் என்ற ஒரு நோக்கத்திலேயே ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ அந்த நேரம் என்ஜினியரிங் பீடத்துக்கு உள்வாங்கப்பட வேண்டிய மாணவர்கள் வந்து கணிதத்துறை மாணவர்களாக இருக்கணும் என்றது அடிப்படை. அப்போ கணிதத்துறை மாணவர்களுக்கு எவ்வாறு மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு சின்ன தடங்கல்கள் இருந்த பொழுதிலும் இண்டஸ்ட்ரியின் ஃபீட்பேக்கை நாங்கள் எடுத்துக்கொண்டு, அந்த நேரம் இருந்து ஃபீட்பேக் எடுத்துக்கொண்டு இண்டஸ்ட்ரி வந்து இது வந்து அந்த நேரம் CILT சார்ட்டர்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் UK பாடி வந்து இங்கே முகாமைத்துவம் சார்ந்த டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் மாடியூல்களை வழங்கி கொண்டிருந்தபடியினால இந்த பாடவிதானத்தை வந்து நாங்கள் முகாமைத்துவம் மேனேஜ்மெண்ட் டிகிரியாக தொடங்குறது தான் சரியான விஷயம் என்று சொல்லி அந்த நேரம் இருந்த இண்டஸ்ட்ரியின் நீட்ஸுக்கு தக்க மாதிரி ஆரம்பிக்கப்பட்டது. பின்னர் 14 வருடங்கள் தொடர்ச்சியாக இது TLM என்ற டிகிரி ப்ரோக்ராமாக ரன் பண்ணப்பட்டது. பின்னர் எமது மாணவர்கள் வெவ்வேறு துறைகளிலே சென்று வெவ்வேறு துறைகளிலே டிசிஷன் மேக்கிங் பவரிலே இருந்த காரணங்களினாலே அப்போது அவர்களினது ஃபீட்பேக், திரும்பவும் அந்த இண்டஸ்ட்ரி ஃபீட்பேக், நாங்கள் இண்டஸ்ட்ரி அதாவது கணிதத்துறை மாணவர்களை உள்வாங்கி இப்பொழுது நாங்கள் இதை பொறியியல் துறையாக மாற்றுவதற்குரிய ஆரம்பகட்ட ஃபவுண்டேஷன் போடப்பட்டிருந்த காரணத்தினால இதை நாங்கள் இன்ஜினியரிங் டிகிரியாக மாற்றுறோம் என்று சொல்லி அதற்குரிய வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்று 2021வது பேட்சில் இருந்து இன்று 24வது பேட்ச் வரை 4 பேட்ச் வந்து இன்ஜினியரிங் பேட்சாக இப்போது பல்கலைக்கழகத்தில் இருக்கின்றது. ஆகவே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஹிஸ்ட்ரி என்று பார்த்தால் உண்மையிலேயே பாடவிதானம் ஆரம்பிக்கப்பட்டது 2006ஆம் ஆண்டு முதலாவது பேட்ச். ஆனால் டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்கப்பட்டது 2005ஆம் ஆண்டு. ஆகவே இன்றைக்கு 25ஆம் ஆண்டில் நாங்கள் நிற்கின்றோம். 20வது ஆண்டு பெருமைப்படக்கூடிய ஒரு ஆண்டு. ஓகே சார். இப்போ சார் நாங்கள் ஃபீல்டை பற்றி நிறைய விஷயங்கள் கதைச்சதால நான் அதிலிருந்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் சார். என்னென்னா சார், இந்த டிபார்ட்மெண்ட்டை பர்பஸ் என்ன சார்? அதாவது இந்த டிபார்ட்மெண்ட் நிறுவப்பட்டதற்கான ரீசன் என்ன சார்? அதே போல் சார், இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் என்ன சார் ஆஃபர் பண்ணுது? நான் முன்னமே குறிப்பிட்டது போல இந்த டிபார்ட்மெண்ட் நிறுவப்பட்டதுக்கான காரணம் இண்டஸ்ட்ரியின் தேவைதான். அப்போ டிபார்ட்மெண்ட்டும் இண்டஸ்ட்ரியும் டிஸ்கஷன், அதாவது யூஸ்வலாக யூனிவர்சிட்டி சிஸ்டத்தில் டிபார்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரி கலபரேட்டிவ் மீட்டிங் என்று சொல்கிறது. அதாவது இண்டஸ்ட்ரியும் டிபார்ட்மெண்ட்டும் டிஸ்கஸ் பண்ணி என்னென்ன சேஞ்சஸை மேற்கொள்ளணும்ன்றது சம்பந்தமாக ஆராய்ஞ்சு அது உண்மையிலேயே அது கட்டாயம் மாற்றப்பட வேண்டுமாக இருந்தால் அது மாற்றப்படுறது தான் அந்த மீட்டிங்கின் முக்கிய நோக்கம். அதன் அடிப்படையில் தான் இந்த டிபார்ட்மெண்ட் தொடங்கப்பட்டது.
லொஜிஸ்டிக்ஸின் தேவை அந்த நேரம் ஸ்ரீலங்கா வந்து ஒரு லொஜிஸ்டிக்ஸ் ஹப்பாயும் ஐடி ஹப்பாயும் அறிமுகப்படுத்தப்பட்ட வேலை அது. அப்போ அந்த ஐடி ஹப் லொஜிஸ்டிக்ஸ் ஹப்ன்ற அந்த ரெகக்னிஷன் எங்களுக்கு வரணும் என்று சொன்னால் டிரான்ஸ்போர்ட் அண்ட் லொஜிஸ்டிக்ஸ் இஸ் அ கோர். அப்போ அது நாங்கள் தவிர்க்க முடியாது. அப்போ அந்த கேப்பை நாங்கள் ஃபில் பண்ணுறதுக்காகத்தான் இந்த டிபார்ட்மெண்ட் உருவாக்கப்பட்டது. அப்போ அதன் அடிப்படையில் நாங்கள் டிரான்ஸ்போர்ட் கம்பனன்ட்ஸ், லொஜிஸ்டிக்ஸ் கம்பனன்ட்ஸ், சப்ளை செயின் என்று எல்லா விதமான பாடவிதானங்களையும் உள்வாங்கி உருவாக்கப்பட்டது தான் இது. அப்போ உண்மையிலே என்ன பர்பஸ் என்று கேட்டால் அந்த நேரம் இருந்த இண்டஸ்ட்ரி நீட்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு தான் இது உருவாக்கப்பட்டது. உருவாக்கப்பட்ட பொழுது இந்த டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் என்ற அந்த சொற்பதம் வந்து ஒரு மிக பிரபல்யமாக இருக்கவில்லை. உண்மையில் ஸ்ரீலங்காவில் அப்படி ஒரு கோர்ஸ் இருக்கவே இல்லை. ஈவன் தெற்காசிய பிரதேசத்தை எடுத்து பார்த்தாலும் நான் அறிஞ்ச வரையில் அப்படி ஒரு 2005-6 ஆண்டுகளில் அப்படி ஒரு கோர்ஸ் இருக்கே. அப்போ இந்த டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் அந்த டேர்மை நாங்கள் குவைன் பண்ணி அதே ஒரு பிரபல்யம் அடைய பண்ணினதில் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெருமை இருக்குது. அதில் நானும் பெருமை அடைகிறேன். ஆகவே இன்றைக்கு 20 வருஷமாக இது விசாலமாக விரிவடைந்து பல அரச பல்கலைக்கழகங்களும் அரச பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், அரச சாரா பல்கலைக்கழகங்களும் பல டிபார்ட்மெண்ட்ஸ் இப்போ டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் சார்பான கோர்ஸுகள் கணக்க ஆரம்பிக்கப்பட்டது. அதில் எங்களுக்கும் சந்தோஷம். ஓகே சார். இப்போ சார் நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டு ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்லியிருக்க சார், நான் ஒரு விஷயம் நோட் பண்ணினா நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்க இந்த கோர்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் கண்டினியூஸாக எவால்வ் ஆகிக்கொண்டே வந்திருக்கு. ஸோ இருந்தும் இப்போ ஆஸ் அ மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வி நீட் ப்ரூஃப். ஸோ நான் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போக இவர் யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவேல டிஎம்எல்இ படித்து வர ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் என்ற அந்த ரெக்கக்னிஷன், அந்த தனித்துவத்தை எனக்கு தர்றதுக்காக இந்த கோர்ஸ் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்துருக்குது? தனித்துவம் சம்பந்தமாக கேட்டிருந்தீங்களா? அதாவது டிஎல்எம் கிராஜுவேட்ஸ் இந்த தனித்துவம் சம்பந்தமாக டிஎல்எம் டிகிரின்ற தனித்துவம் என்று பார்த்தா, நான் முதலில் குறிப்பிட்டது போல இந்த டிஎல்எம் அண்ட் டிஎம்எல்இ போத் என்னென்றால் பொறியியல் பீடத்துக்கு ஊடாகத்தான் இது வழங்கப்பட்டு வருகிறது. அதனால் உள்வாங்கப்பட்ட மாணவர்கள் வந்து கணிதத்துறை மாணவர்களாகத்தான் இருந்தார். அப்போ இதில் முதல் டிஎல்எம் ஆக இருந்த போது, அதாவது டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் என்ற டிகிரி முகாமைத்துவம் சார்ந்த துறையாக இருந்த பொழுது கணிதத்துறை மாணவர்களுக்கு முகாமைத்துவ டிகிரி வழங்கப்பட்டிருந்தது. அப்போது அங்கே ஒரு கேள்வி எழுப்பினது, அது எப்படி சாத்தியம்னு சொல்லி. அந்த நேரம் இருந்த வல்லுநர்களின் ஒப்பீனியனின் அடிப்படையிலையும் இண்டஸ்ட்ரியின் கருத்துக்களின் அடிப்படையிலையும் இது ரெண்டும் கட்டாயம் இருந்தால் தான் தொழில் வாய்ப்பில் வந்து படிகளை முன்னேறி கொண்டு போகிறதுக்கு இது ரெண்டும் தேவை என்ற ஒரு அடிப்படையில் கடைசியாக இந்த ஆரம்பிக்கப்பட்ட பொழுது இதில் குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸையும் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸையும் ஜாயின் பண்ணி ஒரு கம்பைன் பண்ணி ஒரு ஹைப்ரிட் மோடாக கொண்டு போகக்கூடியதாகத்தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ இதோட தனித்துவம் என்று கேட்டால் நான் முதலாவதாக இதைத்தான் சொல்லுவேன். அது இப்போ இன்றைக்கு நாங்கள் இவ்வளோ காலம் வெளிக்கிட்ட கிராஜுவேட்ஸின் புள்ளி விவரத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம், தனியாக இன்ஜினியரிங் கோர்ஸை செய்திருந்தால் நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருப்போமோ தெரிய இல்லை, அல்லது தனியாக மேனேஜ்மெண்ட் செய்திருந்தால் இந்த நிலைமைக்கு வந்திருப்போமோ தெரிய இல்லை. அவைகளாகவே சொல்லுகிறார்கள். இது ரெண்டும் இருந்தபடினால எங்களுக்கு ஜாப் லெடரில் வந்து எங்களுக்கு விரைவாக முன்னேறி கொண்டு போகிறதுக்கு மிகவும் உதவியாக இருந்தது என்று தான் அவர்கள் சொல்லுவார். அப்போ அது நிச்சயமாக உண்மை. இப்போ ஒரு மாணவன் யாராக இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு வந்து மூளையில் வந்து லெஃப்ட் பிரைன் ரைட் பிரைன் என்று சொல்கிறாங்க. அதாவது ஒரு சைடு ஆஃப் த பிரைன் வந்து அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸையும் இன்னொரு சைடு ஆஃப் த பிரைன் வந்து கிரியேட்டிவ் திங்கிங்கையும் இருக்கு. இயல்பாகவே ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு சைடு தான் அதிகமாக இருந்தது. அப்போ இந்த கோர்ஸில் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் ரெண்டையும் டச் பண்ணக்கூடிய மாதிரியான ப்ரோக்ராம் தான் இதுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் அதால் தான் அந்த எங்களோட சக்ஸஸுக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன்.
ஆனால் பிறகு இந்த டிஎம்எல்இ என்று மாற்றப்பட்ட பொழுது, அதாவது பொறியியல் பட்டப்படிப்பாக மாற்றப்பட்ட பொழுது அங்கே எழுப்பப்பட்ட ஒரு முக்கியமான கருத்து என்னன்னு சொன்னால், நாங்கள் இன்ஜினியரிங் டிகிரியாக மாற்றுற பொழுது அனலிட்டிக்கல் குவான்டிட்டி கொஞ்சம் கூடும், அப்போ நாங்கள் மேனேஜ்மெண்ட் குவான்டிட்டி குறையும். இப்போ இது எங்கே நாங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி அந்த நேரம் ஒரு முக்கியமான கருத்து வைக்கப்பட்டது. எங்களுக்கு அந்த ரெண்டும் இருந்தது தான் எங்களோட சக்ஸஸுக்கு காரணம் என்றபடினால இயன்ற வரை அந்த பாடவிதான வடிவமைப்புக்குள்ள சில ஒழுங்குகள் இருக்கின்றன. அந்த ஒழுங்குக்கு உட்பட்டு மேனேஜ்மெண்ட் சார்ந்த பாடங்களையும் நாங்கள் தொடர்ந்தும் தக்க வச்சுக் கொள்வதாக ஒரு சமமான ஒரு பாடவிதானமாகத்தான் இது இருக்கு. ஆகவே பொறியியல் துறை இப்பொழுது இருக்கின்ற டிஎம்எல்இ டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இன்ஜினியரிங் என்ற பாடவிதானமும் இந்த ரெண்டு அனலிட்டிக்கல் அண்ட் மேனேஜ்மெண்ட்டை கம்பைன் பண்ணி ரெண்டையும் சேர்த்து கொண்டு போகிறபடினால நிச்சயமாக எங்களோட பழைய மாணவர்கள் மாதிரி இன்னும் அதிகமாக அவர்கள் தங்களது திறன்களை அபிவிருத்தி செய்து கொண்டு இன்னும் பலவிதமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவர்களுக்கு இருக்கும்ன்றது எனது நம்பிக்கை. ஓகே சார். இப்போ சார், இப்போ நாங்கள் எங்களோட கோர்ஸ் டிபார்ட்மெண்ட் இவால்வ் ஆன விதத்தை பற்றி பார்த்தோம். அகெயின் எங்களோட இண்டஸ்ட்ரி அதே நேரம் இப்போ நாங்கள் கழித்து கொண்டிருக்கிற நேரம் கூட எங்களோட இண்டஸ்ட்ரி எவ்வளவோ தூரம் இவால்வ் ஆகுது. குறிப்பாக சொல்ல போனால் ஏஐ, ஆட்டோமேஷன் போன்ற விஷயங்கள் மூலம் அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்குது நாளடைவில். ஸோ அதோட கோப் அப் பண்ணுறதுக்காக எங்களோட டிபார்ட்மெண்ட் ஏதாவது ப்ரொசஸ் மேற்கொண்டிருக்கா சார்? நிச்சயமாக. நான் முன்னமும் குறிப்பிட்டேன், டிஐசிபி என்றது ஒரு மொரட்டோ யூனிவர்சிட்டியில் ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கம். எல்லா டிபார்ட்மெண்ட்லும் அது இருக்குது. குறிப்பாக எங்களோட டிபார்ட்மெண்ட்டில் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை ஒவ்வொரு ஆண்டும் இது கடைபிடித்து வரப்படுகிறது. அதாவது டிபார்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரி கொலாபரேட்டிவ் மீட்டிங். அப்போ இது ஒவ்வொரு வருடங்களும் நாங்கள் அப்டேட் பண்ணிக்கொண்டே இருப்போம், என்னென்ன சேஞ்சஸ் இண்டஸ்ட்ரியில் நடக்குது, எது இப்போ முக்கியமான விஷயம்னு சொல்லி. அப்போ அதுக்கு தக்க மாதிரி எங்களோட பாட விதானங்களும் சேஞ்ச் பண்ணிக்கொண்டு தான் இருக்கும். குறிப்பாக சொல்ல போனால் ஒவ்வொரு 4 வருடங்களுக்கு ஒருக்கா எங்களோட சிலபஸ் ஒரு மேஜர் கரிக்குலம் சேஞ்சுக்கு போகும். அதை விட ஒவ்வொரு வருடமும் நடக்கிற டிஏசிபிக்கு சார்பாக சில நேரம் சில மைனர் சேஞ்சஸும் நடக்கும். அது எந்த இயரில் நடக்குது. அப்போ என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னால், டிஐசிபியின் ரிஃப்ளெக்ஷனுக்கு தக்க மாதிரி அதன் பிரகாரம் நாங்கள் சிலபஸை அப்டேட் பண்ணிக்கணும் இருக்கிறோம். குறிப்பாக இந்த டிஎல்எம்மிலிருந்து டிஎம்எல்இக்கு மாற்றேக்குள்ள நாங்கள் ஒரு மேஜர் கரிக்குலம் சேஞ்ச் கட்டாயம் அது. அப்போ அதன் போது நீங்கள் கேட்ட அந்த கேள்வி, அதாவது இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கல் ட்ரெண்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், ஆக்மெண்டட் ரியாலிட்டி, வர்ச்சுவல் ரியாலிட்டி அண்டு இந்த நவீன டெவலப்மெண்ட், அதாவது மாடர்னைசேஷன் எங்களோட டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அண்ட் அது தாக்கம் என்று சொல்லியிருக்கல, அது பாசிட்டிவான தாக்கம், அதாவது நேர்மறையான தாக்கங்கள், கன விஷயங்கள் இப்போ ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி. அப்போ அதுகளை நாங்கள் உள்வாங்கும் வகையாக முன்னம் டிஎல்எம்மில் இருந்த இப்போ நாங்கள் சப்ஸ்பெஷாலிட்டிஸ் பார்த்தோம்னா, முந்தைய எங்களுக்கு ஏவியேஷன், மெரிடைம் டிரான்ஸ்போர்ட், லேண்ட் டிரான்ஸ்போர்ட், சப்ளை செயின் சப்ஸ்பெஷாலிட்டி 4 இருந்தது. அப்போ அதை நாங்கள் பிறகு டிஎம்எல்இ மாற்றங்களில் நீங்கள் சொன்ன அதே அந்த டெக்னாலஜிக்கல் சம்பந்தமாக நாங்கள் ஃபோக்கஸ் கொஞ்சம் கூட கொடுக்க வேண்டியிருந்ததுனால ஏரியாஸை அப்படியே வச்சுக்கொண்டு நாங்கள் ஸ்பெஷாலிட்டிஸை ஸ்மார்ட் மொபிலிட்டி, இன்டிகிரேட்டட் லாஜிஸ்டிக்ஸ், operations and supply chain analysis and technology for sustainable transport and 4 choice இருக்கு. அவை இந்த ஃபைனல் இயர்ஸில் இதில் ஏதாவது ஒன்றை சாய்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. அப்போ ஒரு உதாரணமாக சிலபஸில் இருக்கிற சில பாடங்களை நான் சொல்லுவோமா இருந்தால், இப்போ ரீசெண்டாக நாங்கள் அட் பண்ணின பாடங்கள் இருந்துன்னு சொன்னால், பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ், ஏஐ ஃபார் சப்ளை செயின், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் சப்ளை செயின், and application of robotic and automation, அதை விட intelligent transport system, integrated mobility systems and சில பாடங்கள் சில என்டிய சிலபஸே என்டிய மாடியூல்ஸ் புதுசாக அறிமுகமாக இருக்குது. இந்த டெக்னாலஜிக்கல் ட்ரெண்டோட நாங்கள் மீட் பண்ணணும். அது ஸ்டூடெண்ட்ஸ் எப்போவுமே equipped with the current trend எங்களோட சிலபஸில். ஓகே சார். இப்போ
நாங்கள் இவ்வளோ நேரம் எங்களோட டிபார்ட்மெண்ட்டில் இது இருக்குது அது இருக்குன்ட்டு இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு நாங்கள் பார்த்துனாங்க. ஆனால் எங்களோட நேர்கள் குறிப்பாக மாணவர்கள், அதாவது பல்கலைக்கழகத்தை எதிர்பார்த்திருக்கிற மாணவர்கள் உங்கள்கிட்ட கேட்குற விரும்ப விஷயம் என்னென்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி. ஸோ இந்த டிஎம்எல்ஏ அவங்க டிகிரி கோர்ஸை ஃபாலோ பண்ணினா அவங்களுக்கு என்னென்ன விதமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்? நிச்சயமா நாங்கள் எங்கட காலத்தோட ஒப்படைக்கல இப்போ இருக்கிற மாணவர்கள் வந்து நிச்சயமாக எவ்வளவு தூரம் தொழில் வாய்ப்பு இருக்குது, மற்றது தொழில் வாய்ப்பிலையும் எவ்வளவு சம்பளம் எவ்வளவு என்ற விதமான கண்ணோட்டங்களை வச்சு தான் நம்ம அந்த துறைகளை தெளிவு செய்யணும். அதில் தப்பு சொல்கிறதுக்கும் இல்லை, அதில் தவறு எதுவும் இல்லை. ஆனால் நான் அதில் இன்னும் ஒன்றை ஆட் பண்ண விரும்புகிறேன். என்னென்னு சொன்னால், இப்போ மாணவர்கள் தங்களோட துறைகளை தெரிவு செய்யும் பொழுது தங்களுக்கு பிடித்தமான ஒரு துறைன்றது மிக முக்கியமானது. ஏனென்றால் கடைசியில் நீங்கள் அந்த துறையை வாழ்நாள் பூராகவும் அந்த துறையில் இருக்க போகிற காரணத்தினால அந்த துறை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஆகவே நண்பர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் இந்த கருத்துக்களோ அல்லது திணிப்புகளுக்கு அப்பால் உங்களோட தனிப்பட்ட விருப்பு அதில் முக்கிய பங்கு வகிக்குது. அப்போ அதையும் கருத்தில் கொள்ளத்தான் வேண்டும். இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தொழில் வாய்ப்புகள் எவ்வளவு இருக்கிறது, அது வந்து சம்பளம் எவ்வளவு இருக்கிறதுன்றது உண்மையில முக்கியமான விஷயம்தான். அப்போ அதை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், எங்களோட திணைக்களம், எங்களோட டிபார்ட்மெண்ட்ல இருந்து வழிகிட்ட பழைய மாணவர்களின் தற்போதைய நிலையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், பெரும்பாலும் எல்லாருமே ஒரு குறுகிய காலத்தில் ஒரு அதி உயர் பதவிகளில் இருக்கிற நிலையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அதுக்கு நான் முதல் சொன்ன மாதிரி அந்த அனலிட்டிக்கல் ஸ்கில், அந்த கிரியேட்டிவ் ஸ்கில் என்ற அந்த இன்ஜினியரிங் ப்ளஸ் மேத் ப்ளஸ் மேனேஜ்மெண்ட்ன்றது தான் ஒரு காரணமாக நான் கருதுகிறேன். இது பல மாணவர்களும் சொல்லியும் இருக்கிறேன். அப்போ இதில் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லுவனாக இருந்தால், பல இண்டஸ்ட்ரீஸ், இப்போ சப்ளை செயின் என்ற ஒரு இண்டஸ்ட்ரியை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், சப்ளை செயினில் ஜோன் கீல்ஸ் லாஜிஸ்டிக்ஸ், ஹேமாஸ், டிஹெச்எல், யூபிஎஸ், இப்படி பல மல்டிநேஷனல், நெஸ்லே, பல மல்டிநேஷனல் கம்பெனிஸ், லோக்கல் அண்ட் இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் ஆஃபரிங் ஜாப்ஸ் ஃபார் அவர் ஸ்டூடெண்ட்ஸ். மெரிடைம் எடுத்தோம்னு சொன்னால், மெரிடைம் உங்களுக்கு தெரியும், இலங்கையை பொறுத்தவரையில் மெரிடைம் ஒரு முக்கியமான லீடிங் இண்டஸ்ட்ரி. அதுலேயும் ஸ்ரீலங்கா போர்ட் அத்தாரிட்டி, எஸ்ஏஜிடி டெர்மினல், சிஐசிடி டெர்மினல், டபிள்யூஐசிடி டெர்மினல், எல்லா டெர்மினல்லையும் எங்களோட மாணவர்கள் உயர் பதவிகளில் பதவி வகிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஏவியேஷன் எடுத்தோம்னு சொன்னால், ஸ்ரீலங்கா ஏர்போர்ட், சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ், இதுகள்லையும் பல விதமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு காணப்படுது. லேண்ட் டிரான்ஸ்போர்ட் எடுத்தோம்னு சொன்னால், ஆர்டிஏ, ரோட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, என்டிசி, நேஷனல் டிரான்ஸ்போர்ட் கமிஷன், ஈச் ப்ராவின்ஸ் ஹேஸ் தேர் ஓன் பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டிஸ். அதை விட ப்ரைவேட் கம்பெனிஸ், கன்சல்டிங் கம்பெனிஸ் இருக்குது. உதாரணமாக மாஸ்டர் ஹேலிஸ் அண்ட் அதர் கம்பெனிஸ், ஆர்டிசி அண்ட் அதர்ஸ். ஸோ சப்ளை செயின், மேரிடைம், ஏவியேஷன், லேண்ட் டிரான்ஸ்போர்ட் என பரந்து விரிஞ்ச பாகங்களில் எங்களோட மாணவர்கள் தொடர்ந்து நல்ல பதவிகளில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு மேலால் இது சில கம்பெனிஸ், சில இண்டஸ்ட்ரீஸ் நான் சொன்னால் லோக்கலாயும், சிலதுகள் வந்து இன்டர்நேஷனலாக, இப்போ நெஸ்லே, மர்ஸ்லைன் அண்டு பல உதாரணம் சொல்லலாம். இன்டர்நேஷனல் லெவல்லையும் எங்களோட மாணவர்கள் தங்களோட திறமைகளை காட்டிக்கொண்டான் இருக்கேன். உதாரணத்துக்கு எங்களோட கிராஜுவேட்ஸ், அதாவது எங்களோட திணைக்களத்தில் இருந்து வெளியேறிய மாணவர்கள் தற்போது மிகவும் உயர் பதவிகளில் பதவி வகிக்கிறத நான் இங்கே குறிப்பிட வேண்டும் நினைக்கிறேன். முதலாவது பேட்ச் எங்களோட 06 பேட்ச், அதாவது எங்களோட பிஎல்எம் என்ற முதலாவது பேட்சில் இருந்த ஒரு ஆள் எடுத்தோம்னு சொன்னால், நாலக பண்டாரு குவார்ட்டர் கட்டாரையா வயசின்ற நெட்வொர்க் பிளானிங் மேனேஜர் இருக்குது. அதே மாதிரி ஜாசித், ஹெட் ஆஃப் த இன்சிமெண்ட் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜர். இஷான் வீரசிங்க வந்து மேனேஜர் கிரவுண்ட் ஹேண்ட்லிங் அண்ட் சர்வீஸ் குவாலிட்டி, ஸ்ரீலங்கா ஏவியேஷன். நிமேஷ் இந்திக, வெஷல் பிளானிங் அட் ஸ்ரீலங்கா போர்ட் அத்தாரிட்டி. சமீர ஹேவகே, லஹிரு டி சில்வா,
இஆர்பி டிவிஷனில், ஐஎஃப்எஸில், சாஃப்ட்வேர் கம்பெனிஸில். அதே மாதிரி ஹன்சினி கம்யூனிகேஷன் பிரான்ச், சென்ட்ரல் பேங்க், இப்படி பலவிதமான துறைகளில் பலவிதமான மாணவர்கள் தங்களது உயர் பதவிகளை வகித்து வருகிறார்கள். ஆகவே நான் இறுதியாக சொல்ல வர்றது என்னென்னு சொன்னால், ஜாப் மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு வரப்பிரசாதமாக தான் இருக்குது. மேலும் இதை ஒரு ப்ரூவாக சொல்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு வருடமும் பட்டமளிப்பின் போது ஒரு புள்ளிவிய விவரம் ஒன்று ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் கலெக்ட் பண்ணுறது. அதே மாதிரி மொரட்டோ பல்கலைக்கழகத்தின் ஒவ்வொரு வருடமும் கலெக்ட் பண்ணின புள்ளி விவரங்களின் அடிப்படையில் பார்ப்போமா இருந்தால், இப்போ ரீசெண்டாக சில வருடங்களை எடுப்போம் என்று சொன்னால், அநேகமான இண்டஸ்ட்ரி ஒரு சேலஞ்சை எதிர்பார்த்திருந்தது என்னென்றால், கோவிட் பேண்டமிக்காலையும் அதே நேரம் எக்கனாமிக் கிரைசிஸாலையும் பல ஜாப்புகள் வந்து இழக்கப்படுற ஒரு நிலை காணப்பட்டிருந்தது பல துறைகளில். இருப்பினும் டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் என்ற துறை வந்து ஒரு எங்களுக்கு அதிசயிக்கத்தக்க வகையில் தொடர்ந்தும் 90 தொடக்கம் 95% மாணவர்கள் தங்களது தொழில்களை உறுதி செய்த வண்ணம் இருந்தார்கள் பட்டமளிப்பின் காலத்தின் போது. அந்த மிகுதியான அந்த 5 தொடக்கம் 10% மாணவர்கள் அங்கே இடம்பெறவில்லை என்று சொன்னால், அவர்கள் தங்களுக்கு விருப்பமான தங்களது விருப்பு தொழில் துறையிலேயோ அல்லது விருப்பு சம்பளத்தையோ எதிர்பார்த்து மேலும் காத்திருந்த மாணவர்களாகத்தான் நான் கருதுகின்றேன். ஆகவே அதற்கு மேலாக அவர்களது இறுதி ஆண்டுகளிலே இலுமினார் எனப்படும் ஜாப் ஃபேர் ஒன்று சாதாரணமாக ஒவ்வொரு வருடமும் நடைபெறுகிறது. அது அந்த ஜாப் ஃபேரின் முடிவிலே தங்களது பல்கலைக்கழக கற்கையினை முடியும் தருவாயில் முடிக்க முன்னரே 20 தொடக்கம் 25% மாணவர்கள் தமது தொழில்களை உறுதி செய்து கொள்கிறார்கள். அப்போ ஜொப்பை பொறுத்த வரையில் ஒரு ஹை டிமாண்ட் என்று தான் நான் சொல்லுவேன். மிக வேலை வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உள்ள தொழில்துறையாகத்தான் இது இருக்கின்றது. அதுக்கு சுருக்கமாக சொல்ல போனால், மனிதனுடைய தேவைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றது, டைனமிக்காகவே மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகவே மனிதன் என்ற தேவைகள் மாற மாற அவர்களுடைய போக்குவரத்து விநியோக தேவைகளும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஆகவே இது எப்பவுமே ஒரு ஹைலி டிமாண்டான ஒரு துறையாகவே காணப்படுகிறது. இனியும் அது அப்படித்தான் காணப்படும் என்றது எனது கருத்து. ஸோ சார், இப்போ நாங்கள் ஃபீல்டை பற்றி பார்த்தோம், டிபார்ட்மெண்ட்டை பற்றி பார்த்தோம், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்று பல்வேறு விதமான இதுகள் நாங்கள் பார்த்துனாங்க. ஸோ இப்போ நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி பார்க்க, இப்போ நீங்கள் ஒரு விரிவுரையாளராக இருந்திருக்கிறீர்கள், ஒரு மென்டராக இருந்திருக்கிறீர்கள். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோடு நீங்கள் க்ளோஸாக இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணின விஷயங்கள் இருக்குது. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் டிஎம்எல்இக்கு வரைக்க அவங்களுக்கு என்னென்ன செட் ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்கணும், அதே வேளை அவங்க இந்த டிபார்ட்மெண்ட்டை விட்டு போகிக்க அவங்க என்னென்ன செட் ஆஃப் ஸ்கில்ஸோட வெளியில் போவாங்க அண்டு நீங்கள் பார்த்தது விஷயம் இருக்கா சார்? நிச்சயமா. எந்த ஒரு துறையிலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அதே போல நமது எதிர்பார்ப்பும் இருக்கின்றது. ஆனால் ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு தனித்துவங்கள் இருக்கின்றன. வெவ்வேறு பேக்ரவுண்ட், வெவ்வேறு எத்னிக், வெவ்வேறு ரிலீஜன்ஸ் என்று பலதரப்பட்ட ஒரு டைவர்ஸ் குரூப் தான் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரும். அப்படி வரும் பொழுது அவர்களிடம் நாங்கள் எல்லா ஸ்கில்ஸையும் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. இருப்பினும் எங்களோட துறை வந்து எங்களோட டிகிரி ப்ரோக்ராம் வந்து ஆங்கிலத்தில் நிறைய மொழி மூலம் நிறைய ஆகப்படினாலே ஆங்கிலத்தில் ஒரு திறமை இருப்பது வரவேற்கத்தக்க. ஆனாலும் பெரும்பாலும் நான் என்ற பண்ணின காலத்தில் இருந்து நான் எனது மாணவர்களை பார்த்த விதமாகவும் எல்லாரும் அந்த மொழித்திறனோடு வருவதில்லை. அப்போ ஆனாலும் என்ன ஒரு அதிசயம் என்று சொன்னால், அங்கே ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியிலே அந்த செமிஸ்டர் 1 என்று சொல்லப்படுகின்ற முதலாவது செமிஸ்டர் முடியும் காலப்பகுதிக்குள்ளேயே அவர்கள் தங்களது மொழி திறனை தாங்களாகவே வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அதற்கு டிபார்ட்மெண்ட்டும் சில சப்போர்ட்ஸ் ப்ரோக்ராம்ஸை வழங்கி கொண்டு தான் இருக்கின்றது.
அதுக்கு விட மொழி என்று நான் சொல்லும் பொழுது ஒன்று இந்த டிகிரி ப்ரோக்ராம் சிலபஸ் வந்து ஆங்கில மொழி மூலம் கையாளப்படுகிறது. ஆக ஆங்கில மொழி ஒன்று தேவை. சில மாணவர்கள் பிற மொழிகள் தெரிந்து கொண்டு வருவதும் ஒரு சாதகமான நிலை. இங்கே இருக்கின்ற சக வாழ்வியலோடு ஒத்து போகக்கூடிய ஒரு நிலைமை வேணும் என்று சொன்னால் சில மொழிகள். இப்போ திரும்பவும் எனது சொந்த அனுபவத்தை எடுத்தேன் என்று சொன்னால் எனக்கு அப்பொழுது அந்த மொழித்திறன் சக மொழித்திறன் இருக்கவில்லை. ஆனால் பல்கலைக்கழகத்துக்கு வந்து சக மாணவர்களுடன் பழக வழிகிடும் போது அது சாதாரணமாக இயல்பாகவே அதை நாங்கள் திறனை வளர்த்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இதுக்கு எமது திணைக்களத்தினூடாக என்னென்ன சப்போர்ட் ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் வழங்குறோம் என்று சொன்னால், முதலாவதாக செமிஸ்டர் 1 அண்ட் செமிஸ்டர் 2, அதாவது இந்த முதலாவது ஆண்டுகளில் லாங்குவேஜ் ஸ்கில் டெவலப்மெண்ட் என்று சொல்லி டிபார்ட்மெண்ட் ஆஃப் லாங்குவேஜால் 2 மாடியூல் ஆஃப் பண்ணப்படும். அதற்கு மேலதிகமாக எங்களுடைய டிபார்ட்மெண்டால் பிரத்யேகமாக ஒரு 5 நாள் செயல் அமர்வு ஒன்று, அதாவது இமர்ஷன் கேம்ப் என்று சொல்றது. அவர்களை வந்து 5 நாள் ஃபுல்லா வேறு எந்த விதமான கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் இல்லாமல் 5 நாள் இந்த மொழி திறன் வளர்ச்சியில துறை போர்ந்த பயிற்றுவிப்பாளர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு மொழி திறன் வளர்ச்சி பற்றி ஒரு பட்டறை ஒர்க் ஷாப் ஒன்று நடக்கும். அப்போ அதில் வந்து மிக முக்கியமான ஒப்ஜெக்டிவ் எங்களோட கருப்பொருள் வந்து அவர்களை பயமின்றி ஆங்கிலம் கற்க வைப்பது தான் அது இந்த நோக்கம். 5 நாட்களில் நாங்கள் மொழித்திறனை வளர்க்க முடியாது. ஆனால் மொழி என்பது ஒரு உரையாடல் ஊடகம். அப்போ பயம் இல்லாமல் அந்த மொழியை பயன்படுத்துவதற்கு எவ்வாறு முடியும் என்றதையும் அவர்களுடைய அந்த பயத்தை இல்லாமல் பண்ணுறதுன்னு தான் அது. அதே மாதிரி பலவேறுபட்ட திறன் விருத்தி அங்கங்கள் நமது திணைக்கள ப்ரோக்ராமிலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக சொல்ல போனால் அவுட்பவுண்ட் ட்ரைனிங் என்று சொல்லும் பொழுது பாட விதானங்களுக்கு அப்பால் பட்டு பல்கலைக்கழகத்துக்கு வெளியிலே அவர்களது மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அண்ட் லீடர்ஷிப் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணக்கூடிய மாதிரியான சில ஆக்டிவிட்டீஸுக்கெல்லாம், அதாவது செயல்முறையின் மூலமாக அவர்களது தலைமைத்துவ பண்புகளையும் வேறு சில திறன்களையும் அபிவிருத்தி செய்வதற்கென்று ஓபிடி என்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்கின்றது. அதற்கும் மேலாக மென்டரிங் என்று ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது எமது மறுபடிய பல்கலைக்கழகத்திலே. அனைத்து திணைக்களங்களும் இதனை செயற்படுத்தி வருகின்றன. பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஆரம்பத்தில் இருந்து இன்று வரை எந்தவித வருடங்களும் நாங்கள் அதை கோவிட் இடர்பாடு இருந்த காலத்திலும் கூட மென்டரிங் ப்ரோக்ராமை தொடர்ந்து செய்யக்கூடியதாக ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிட்டியிருந்தது. அதில் என்ன நடக்கும் என்று சொன்னால், உயர் பதவிகளில் இருக்கின்ற பதவி நிலை அதிகாரிகள் உடன் எமது மாணவர்கள் தமது 2வது ஆண்டின் பொழுது அவர்களுடன் சென்று அவர்களுடன் இருந்து அவர்களுடன் உணவருந்தி ஒரு இண்டஸ்ட்ரி கல்ச்சர் என்றது எப்படி என்றதை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அவர்களோட உடை, உணவு, பழக்க வழக்கங்கள், இண்டஸ்ட்ரியில் நாங்கள் எப்படி நாங்கள் தயார்படுத்தி கொள்ளணும் என்றதுக்கு ஒரு மிக அருமையான ஒரு சந்தர்ப்பம். எமது நாங்கள் மாணவர்களாக இருந்த காலத்தில் அப்படி ஒன்றும் இருக்கவில்லை. ஆகவே இது ஒரு வரப்பிரசாதமான விஷயம். அதுக்கு மேலதிகமாக பலவிதமான ஸ்கில் டெவலப்மெண்ட் சந்தர்ப்பங்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது. இப்போ மாணவர்கள் கெவல் கிளப், லியோ கிளப், ரோட்டரி கிளப், IEEE ஸ்டூடெண்ட் சாப்டர்ஸ், அது மாதிரி பலவிதமான திறன் அபிவிருத்தி சார்பான விடயங்கள் நிறையவே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு மேலாக ஸ்டூடெண்ட் சொசைட்டி டிபார்ட்மெண்ட்டின் ஒரு ஸ்டூடெண்ட் சொசைட்டி, அதாவது STL என்று சொல்லுவோம், சொசைட்டி ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ். அப்போ மாணவர்கள் தாங்களாகவே முன் வந்து பலவிதமான டேலண்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், உதாரணமாக கிட்டடியில் ஒவ்வொரு வருடமும் நடக்கிறது. நேற்று நடைபெற்றது இந்த டிபார்ட்மெண்ட்டில் ரிதம் டிவைன் என்று சொன்னால் இட்ஸ் அ டேலண்ட் ஷோ. கிரியேட்டிவிட்டி, லீடர்ஷிப் போன்ற பல திறன்சார் விடயங்களை ஷோகேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் தான் ரிதம் டிவைன் மியூசிக்கல் ஷோ. அண்ட் டிரான்ஸ்போர்ட்ஸ், த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், கலர்ஸ் டே,
award ceremonies. There are a lot of activities. இந்த ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த 20வது ஆண்டை நாங்கள் கொண்டாடும் முகமாக STL-இனூடாக, அதாவது ஸ்டூடெண்ட் சொசைட்டியினூடாக ஷிஃப்ட் அப் என்று சொல்லி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. அது வெவ்வேறு துறைகளில் இருக்கிற துறை வல்லுநர்களையும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களையும் உள்வாங்கி இண்டஸ்ட்ரிக்கு வந்து என்னென்ன புது விஷயங்கள் இருக்குன்றதை சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக ஒரு மிகவும் கவர்ச்சிகரமான எல்லாராலும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஒன்று இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஷிஃப்ட் அப் என்று பேர். இப்படி பலவிதமான ஸ்கில்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. அதை விட பாடத்தினூடாக கரிக்குலத்தினூடாக ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ், டிசைன் ஸ்கில்ஸ், அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் என்று பலவிதமான ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் உள்ளடங்கப்பட்டிருக்கு. ஆகவே மாணவர்கள் கிராஜுவேட் பண்ணி வெளியில் போகும் பொழுது அவர்கள் ஒரு எந்த சேலஞ்சையும் ஃபேஸ் பண்ணக்கூட ரெடி டு ஒர்க் என்ற ஸ்டேட்டில் தான் அவர்கள் எல்லா ஸ்கில்லோடையும் வெளியில் போகிறார்கள். ஆகவே எப்படி வாரார்கள் என்பது இல்லை, போகும் பொழுது நிச்சயமாக தொழில்துறை தேவையான அனைத்து திறன்களையும் உள்வாங்கி வெளியேறுகிறார்கள். ஓகே சார், இப்போ இந்த நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்திருக்கிறோம் சார். இந்த இறுதி கேள்வியாக இப்போ கிட்டடியில் எங்களோட தம்பி தங்கைகளுக்கு அவர்களோட A-level ரிசல்ட்ஸ் வெளியாகின. ஸோ அவர்களும் பல்கலைக்கழக வரத்தை எதிர்பார்த்திருக்கிறாங்க. ஸோ அவர்களுக்கு நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா சார்? நிச்சயமா. முதலாவதாக இம்முறை உயர்தர பரீட்சைக்கு தோற்றி சித்தியடைந்த மாணவர்கள் அனைவருக்கும் எமது பாராட்டுகள். சித்தி அடையாத மாணவர்களும் தொடர்ந்து முயற்சியுங்கள். பல் தரப்பட்ட துறைகள் விரிந்து பரந்து காணப்படுகின்றன. ஏதாவது ஒரு துறை உங்களுக்கு பிடித்தமான துறை ஒன்றை தெரிவு செய்து வாழ்வில் முன்னேற வாழ்த்துக்கள். முக்கியமாக நான் டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் திணைக்களத்திலிருந்து எனது கருத்தை கூறும் பொழுது, மாணவர்கள் முன்னமே நான் கூறியது போல ஒரு துறையை தெரிவு செய்யும் பொழுது அவர்களுக்கு தொழில் வாய்ப்பு அண்ட் தொழில் வருமானம் இரண்டும் மிக முக்கியமாக காணப்படுகிறது. முன்னமே சொன்ன மாதிரி துறை சார்ந்த விருப்புகளும் மிக முக்கியம் என்று நான் முதலே குறிப்பிட்டிருந்தேன். நீங்கள் உயர்தரம் சித்தி அடைந்த ஒரு வயது, நீங்களாகவே முடிவை எடுக்கக்கூடிய ஒரு வயதை அடைந்த மாணவர்கள் என்ற ரீதியிலே உங்களுக்கு விருப்பமான பாடத்துறையினை சரியாக தெரிவு செய்து நீங்கள் பல்கலைக்கழகம் போக வேண்டும் என்பது எனது ஆசைகள். செகண்ட் ஃபார்ம் போடும் பொழுது, செகண்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணும் பொழுது TMLE என்பது தனியாக ஒரு வரி ஒன்று அங்கே ஒதுக்கப்பட்டிருக்கும். உங்களது விருப்பு அதுவாயின் அதனை தெரிவு செய்து எமது திணைக்களத்துக்கு உங்களது வருகையை மிகவும் வரவேற்கின்றோம். இறுதியாக நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்தது போல துறைசார் சம்பளம் salary எவ்வளவு என்பதை நான் சொல்லாமலே போய்விட்டேனோ என்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடும். இருப்பினும் அதை நேரடியாக நான் சொல்வது அவ்வளவு அழகாக இருக்காது. இருப்பினும் நான் முன்னமே சொன்னது போல பல மாணவர்கள், பல கிராஜுவேட்ஸ் இப்பொழுது அதி உயர் பதவிகளில் இருக்கின்றார்கள். CEO, மேனேஜிங் டைரக்டர்ஸ், டாப் லெவல் பிளானர்ஸ், டிசைனர்ஸ் என்று பல விதமான டாப் பொசிஷன்களில் இருக்கிறார்கள். ஆகவே நீங்களாகவே உங்களது தேடல்களை மேற்கொள்ளலாம். ஒரு சிஇஓக்கோ அல்லது ஒரு மேனேஜிங் டைரக்டருக்கு என்ன மாதிரியான சேலரிஸ் இருக்குன்னு சொல்லி இந்த டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் செக்டரில். ஆகவே சேலரி என்னன்றது இப்போ உங்களோட கையில், தெரிவு உங்கள் கையில், அவளுடன் உங்களை எதிர்பார்த்திருக்கின்றோம். தேங்க்யூ சார். உங்களுக்கு எவ்வளவோ வேலைகள் இருந்தும் எங்களுக்காகவும் நாளைய சமுதாயத்துக்காகவும் உங்களது நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்ததுக்கு மிக்க நன்றி சார்.
உங்களது கருத்துக்களும் எண்ணங்களும் எங்களோட நாளைய சமுதாயத்துக்கு போய் சேர்ந்திருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதேவேளை நான் நேர்களுக்கு சொல்லிக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் இந்த நிகழ்ச்சியை தொடங்க முதல்லயே சொன்னால், இன்றைய நிகழ்வு வந்து நீங்கள் தவறவிட முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கும் என்று. ஏனெனில் சேருட அனுபவம் மூலம் நீங்கள் இந்த உலகத்தையும் எங்களோட துறையையும் ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட் லொஜிஸ்டிக் என்ற வேர்ட்ஸையும் வேறொரு கோணத்திலிருந்து பார்த்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதேவேளை மீண்டும் ஒரு வோட்காஸ்ட் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திப்பேன் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.